தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. அஞ்சல் இலாக்கா நடக்க இருக்கக்கூடிய MTS மற்றும் போஸ்ட்மேன் தேர்வுகளிலே, அதாவது 2024 வருடத்திற்கான அந்த தேர்வினிலே சில விதிகளை தளர்ச்சி ஆணையிட்டு இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலமும் 2022 வரை அன்ஃபில்ட் வேகன்சிஸ் இருந்தால் அவைகளை எல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய 2023 விதிகளின்படி உடனடியாக நிரப்பிட ஆணையிடப்பட்டு இருக்கிறது. அவை தவிர மற்ற நிரப்பப்படாத வேகன்சிகள், அதாவது நீதிமன்ற வழக்கிலே சம்பந்தப்படாமல் இருக்கக்கூடிய நிரப்பப்படாத அனைத்து வேகன்சிகளையும் 2024 வருடத்தினுடைய வேகன்சியுடன் சேர்த்து இணைத்து இந்த தேர்வினை நடத்துவதற்கு ஆணையிட்டிருக்கிறார்கள். இந்த 2024 ஆண்டிற்கான இந்த தேர்வு முடிந்த பின்னால் ஏதேனும் பதவிகள் நிரப்பப்படாமல் இருந்தால் அவைகள் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பப்பட்டு அதன் மூலமாக ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக அதற்கான கேண்டிடேட்டுகளை பரிந்துரை செய்வதற்காக அவர்களிடம் கோரப்படும். இதற்காக இந்த ஓராண்டிற்கு மட்டும் சிறப்பு சலுகையாக 2024 ஆண்டுக்கு மட்டும் அந்த கண்டிஷன்களில், அதாவது தேர்வு எழுதுவதற்கான தகுதி வாய்ந்த வருடங்களினுடைய கண்டிஷனிலே தளர்ச்சி என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு MTS இருந்தால் அவர் 1/1/2024 அன்று 2 ஆண்டு கால சேவை முடித்திருந்தாலே அவர் தபால்காரர் மெயில் கார்டு தேர்வை எழுதலாம். அதே போன்று ஒரு GDS 1/1/2024 அன்று 4 ஆண்டுகள் சேவை இருந்தாலே அவர் தபால்காரர் மற்றும் மெயில் கார்டு எக்ஸாமினேஷனுக்கு எழுதலாம். ஒரு GDS ஊழியர் 2 ஆண்டு சேவை முடித்திருந்தாலே 1/1/2024 அன்று 2 ஆண்டு சேவை முடித்திருந்தாலே அவர் MTS தேர்வு எழுதலாம். ஆக ஓராண்டுகள் என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருடம் அனைத்து பதவிகளும் நிரப்பப்பட வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பு சலுகை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக வரக்கூடிய தேர்வினிலே இந்த சலுகையை நாம் பயன்படுத்தி முன்னேறுவோம் என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.